தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/11/2015 ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் பின்னிரவு 5:14 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து காது குத்துவது பற்றி சொல்லப் போகிறேன். சில பேர் பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்கிற போது அதை கேட்குறவர் சொல்லுவார், எனக்கு காது குத்தி 20 வருஷம் ஆச்சு, எனக்கு காது குத்தி 40 வருஷம் ஆச்சு அப்படிம்பார். அப்போ என்ன அர்த்தம்? பொய் சொன்னால் காது குத்துனதை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு பழக்கம் உலகத்தில் உருவாகிருச்சு. ஆனால் காது குத்துவது என்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். காதில் தான் 200க்கும் மேற்பட்ட நரம்புகள் அந்த அலகு காதிலே பின்னி பிணைந்திருக்கின்றன. அதிலே நாம் குத்துகின்ற பொழுது அது அக்குப்பஞ்சர் முறையிலே நரம்பிலே குத்தப்படுவதனாலே நம்முடைய சிந்தனைகள் தூண்டப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்கள், வாத்தியார் பதில் சொல்லாத மாணவனை காதை பிடிச்சி திருகுவார். காரணம் என்ன? காதை திருகுனா அவருக்கு கொஞ்சம் அந்த நினைவாற்றல் வந்து விடுமா. ஆகையினாலே தான் அந்த காதிலே ஒரு தோடு போட வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை கூட தோடுடைய செவியன் என்று வர்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த தோடு போடுவது, காது குத்துவது எப்படி, எந்த மாதம் ஏற்றது, எந்த மாதத்திலே எந்த நட்சத்திரத்திலே குத்துவதுங்கிறத பல பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு வரக்கூடிய அந்த தினத்தந்தி வெள்ளி மலரிலே நல்ல காலம் வந்தாச்சுன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியிலே வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் இலவசமாகவே பதில் நான் சொல்கிறேன். அந்த கூப்பன் ஒட்டி நீங்கள் அனுப்பணும். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னுடைய குழந்தைக்கு காது குத்தணும், எங்கே குத்துறது, எந்த மாதிரி இடத்துல வச்சு குத்தணும், எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக ஒரு முறை நான் வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்த பொழுது பார்த்தேன். வைத்தீஸ்வரன் கோயில் சன்னதியில் மாமன் வடியில் அந்த குழந்தையை வச்சு காது குத்து விழா நடந்துச்சு. அதே போல் சில ஊர் கொளிஞ்சியப்பர் கோயிலே வைத்து குத்துவார்கள். அதே போல் சில இடங்களில் இஷ்ட தெய்வ சன்னதி, குலதெய்வ சன்னதியிலே நம்ம பேர் காது குத்துவாங்க. காது குத்துறது அவங்களுடைய குல வழக்கப்படி. சிலருக்கு 16 நாளில் குத்துவாங்க. எங்கள் செட்டிநாட்டு பகுதியிலெல்லாம் 16 நாளில் குழந்தை பிறந்த 16ஆவது நாள் காது குத்துவார்கள். காரணம், அந்த காது குருத்திருக்கிறதே அது கொழுந்தாக இருக்குமா. சிலருக்கு 1 மாதத்திலே காது குத்துவது வழக்கம். சிலரோ 6 மாதத்திலே காது குத்துவார்கள். சிலருக்கு 1 வருடத்திலே காது குத்துவார்கள். அப்படி காது குத்துவது என்பது உடல் ஆரோக்கியத்தை சீராக்குகின்றது. அதற்கு ஏற்ற நட்சத்திரம் எது? உத்திரம், புனர்பூசம், உத்திரட்டாதி, அஸ்தம், திருவோணம், அவிட்டம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்றைக்கு வருகிறதான்னு பார்க்கணும். அன்றைக்கு சித்தயோகமாக இருக்க வேண்டும், முகூர்த்த நாளாகவும் இருக்க வேண்டும். லக்னம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிஷப லக்னம், கடக லக்னம், துலாம் லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் ஆகிய லக்னங்கள் இருக்கணும். காது குத்துற போது 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். இல்லாட்டி காதிலே குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். காதிலே குறைபாடு அடிக்கடி வந்தால் அதற்கென்று கூட சீர் செய்வதற்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலய வழிபாடை மேற்கொண்டு பலருக்கும் குணமாகி இருக்கிறது. எங்கள் பக்கத்திலே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு திருக்கோயில் காதுக்கு குணமாகக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்படி அந்த 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அன்று தினம் 2 திதி வரக்கூடாது. ஒரு திதி ஒரு 2 மணி வரைக்கும் இருக்கும், அடுத்த ஒரு திதி வரும். அப்படி 2 திதி வரக்கூடிய நாளில் காது குத்தக்கூடாது. காது குத்துகின்ற பொழுது மாமன் மடியிலே வைத்து குத்த வேண்டும் என்பார்கள். இல்லை என்றாலும் பெற்றோர் மடியிலோ அல்லது தாத்தா பாட்டி மடியிலோ வைத்து குத்தலாம். குத்துகின்ற பொழுது காது வளர, காது வளர, காது வளர என்று 3 முறை சொல்ல வேண்டும். கேட்கும் திறன் நமக்கு வேண்டும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பார் வள்ளுவர். செல்வத்திலே எல்லாம் தலை சிறந்த செல்வம் செவிச்செல்வம். செவியின் மூலமாக நாம் கேட்டு இன்புற்று அந்த கேள்வி ஞானத்தின் மூலமாக பெரிய மனிதர்களாக ஆகக்கூடிய ஆற்றல் உண்டாம். எனவே அந்த செவியை நோக்குங்கள். செவியில் காதுகுத்தும் விழா நடக்கின்ற பொழுது அந்த காதுகுத்தும் விழாவிற்கு இதுபோன்ற நாட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அமைத்து கொண்டால் அதன் எதிர்காலம் நல்ல கேள்விஞானம் மிக்கவர்களாக அவர்கள் வாழ்வார்கள், வளர்வார்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கட்டிய வீட்டை பழுது பார்க்க நினைக்கும் நாள். கவலை என்ற 3 எழுத்து உங்களை விட்டு அகலப் போகின்றது. இன்றைக்கு 8ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி. சூரியன் பஞ்சமாதிபதி. அது மட்டுமல்ல, புதனோ சகாயஸ்தானாதிபதி. 8லே இருக்கும் சனியோ கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். கவலை ஏற்படாத விதத்தில் காசு பண புழக்கம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளாலும் உதவி கிடைக்கும், அருகில் இருப்பவர்களாலும் உதவி கிடைக்கும். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
ரிஷபராசி நேயர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து சேரும் நாள். நாளை சந்திப்பதாக சொன்னவர்கள் இன்றே வந்து சந்திப்பார்கள், உதவிக்கரம் நீட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகப்படுத்தும். வீடு கட்ட எடுத்த முயற்சியிலும் வாங்க எடுத்த முயற்சிகளிலும் கூட வெற்றி கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் நாளாக இந்த நாளை கருதுங்கள். மிதுனராசினியர்களே, சந்திரபலம் உங்கள் ராசியில். நிதிநிலை உயரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். 3 குரு இருப்பதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, கசந்த காலங்கள் வசந்த காலங்களாக மாறும் நாள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 12 இருக்கிறார். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூல தகவல் வந்து சேரும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். அப்படி மாற்றம் செய்வதற்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நாள் இந்த நாள். கிழமை ஞாயிறு என்பதால் இன்றைக்கு மாலையில் பயணம் ஏற்படலாம். பயணத்தால் உங்களுக்கு பணவரவும் உண்டு. சிம்மராசினியர்களே, மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாள். முக்கிய புள்ளிகளால் இடையூறுகள் உங்களுக்கு வரலாம். 2 செவ்வாய், கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. அதே நேரத்தில் ராகு கன்னியில் இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். ராசியில் குரு இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்று கூட கருதலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை. கன்னிராசினியர்களே, நேர்மையை கடைப்பிடித்து நிம்மதி காண வேண்டிய நாள். நிழல் போல தொடர்ந்து வந்த கடன் சுமை குறையும். 2 அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். 12 குரு இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். என்ன இருந்தாலும் தொழிலில் போதிய அளவு வருமானம் வரவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பல காரியங்கள் பாதியிலேயே நிற்கிறதே என்றும் கவலை மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். துலாம் ராசினியர்களே, திடீர் பயணத்தால் செலவுகள் ஏற்படும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நேற்று யோசித்திருக்கலாம். அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம். அதனால் மன வருத்தங்கள் உருவாகும். நண்பர்கள் உங்களுக்கு பகைவர்களாக மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் விரயஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் இன்றைக்கு கூடுதலாகவே நீங்கள் விரயத்தை சந்திக்கப் போகின்றீர்கள். விருச்சிக ராசினியர்களே, வளைந்து கொடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உங்கள் ராசியில் சனி கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். அஷ்டமத்திலே சந்திரன், சந்திராஷ்டமம் இருப்பதனால் வளைந்து கொடுத்து தான் செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆரோக்கிய தொல்லை சிறிது ஏற்பட்டாலும் கூட மாற்று மருத்துவத்தால் நீங்கள் உடல்நலத்தை சீராக்கி கொள்ளலாம். குழந்தைகளாலும் பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களாலும் பிரச்சனை ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். இதற்கெல்லாம் வடிகாலாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலயம் செல்லுங்கள். சிவனை வழிபாடு செய்யுங்கள். சிறப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரிய நிகழ்வுகள் இன்று மாலை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. தனுசு ராசி நேயர்களே, வீடு மாற்றம், இடமாற்றம் தொடர்பாக சிந்திக்கும் நாள். இந்த வீடு அவ்வளவு திருப்தியாக இல்லையே, இதனால் செலவுகள் வருகிறது, வேறு வீடு மாறலாமா அல்லது கட்டிய வீட்டிற்கே குடியேறலாமா, அப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடிய நாள் இந்த நாள். விரயச்சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. எதையும் நீங்கள் திடீரென முடிவெடுக்க முடியாது. நீங்கள் எடுத்த முடிவை குடும்ப உறுப்பினர்கள் மாற்றலாம். எனவே அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பால் பிரச்சனைகள் தீரும் நாள். பிரச்சனைகள் தீர நீங்கள் எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். நாடு மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். என்ன இருந்தாலும் சனி உங்கள் ராசியை பார்ப்பதால் நாடு மாற்றங்கள் இப்பொழுது உகந்ததாக இல்லை. வீடு மாற்றங்கள் வேண்டுமானால் உகந்ததாக இருக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, குலைந்து பேசுபவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். யாரையும் நம்பி செயல்பட வேண்டாம். யாரிடமாவது ஒரு பொறுப்பை கொடுத்தால் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெற நீங்கள் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும்.
மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். மீனராசி நேயர்களே, சிநேகிதர்களால் நன்மை கிடைக்கும் நாள். சில்லறை கடன் உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் மதியத்திற்கு மேல் பூர்த்தியாகலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட மாலை நேரத்தில் எதிர்பாராத வரவு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.